சம் நம்பர் 4 பாருங்க. Question 2 and subdivision number 4. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உனக்கு வந்து செகண்ட்மா ஓகே ஃபைன் ஓகே தானேமா ஓகே இப்போ உங்க பாருங்க சம் நம்பர் 4ல the function such that natural number goes to natural number given by f of x equal to x cube. சரி அப்ப இங்க பாத்தீங்கன்னா சோ இது நமக்கு டொமைனா இங்க ஆக்ட் ஆகும், இது நமக்கு கோடொமைன் சொல்லுவாங்க. சரிங்களாமா? அப்போ ஃப்ரம் த ஆரோ டயக்ராம், ஆரோ டயக்ராம் வரைவோம் சம் ஈஸியா மாத்ததுக்காண்டி. சோ இது வந்து டொமைன், சோ திஸ் இஸ் கால்ட் as a கோடொமைன். சோ அப்போ டொமைனும் நமக்கு நேச்சுரல் நம்பர் தான், கோடொமைன் நமக்கு நேச்சுரல் நம்பர் தான். ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 2 3 அண்ட் எக்ஸெட்ரா. இங்கே ஸ்டார்டிங் ஃப்ரம் 1, சோ அடுத்து எக்ஸெட்ரா நிறைய நம்பர்ஸ் அப்படி தானே. சோ இங்க வந்து நான் எக்ஸாம்பிள் என்ன பண்றேன்னா 8 போடுறேன், சோ எக்ஸெட்ரா இங்க 27 போடுறேன் எக்ஸெட்ரா. ஓகே தானேமா? எஸ் சார். ஓகே இப்போ பாருங்க சோ ஃபங்க்ஷன் வந்து நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் x இருக்குதா இல்லையமா, x க்கு பதிலா 1 எடுக்கணுமா. சோ 1 கியூப் பண்ணணுமா. சோ 1 கியூப் பண்ணா வாட் இஸ் ஆன்சர்? 1 கியூப் வாட் இஸ் ஆன்சர்? 1. சார் உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு சார். வாய்ஸ் லோவா இருக்குதாமா? எஸ் சார். இப்போ கேக்குதா? வாய்ஸ் லோவா இருக்குதா? கேக்குதாமா? வாய்ஸ் கேக்குதாமா? எஸ் சார். ரொம்ப லோவா இருக்குதா ஆடியோ? நான் ஹெட்போன்ஸ் போடலனால கொஞ்சம் ஆடியோ கம்மியா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு, அதனால. ஓகே ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு வாய்ஸ் கேக்குது இல்ல, கிளீனா கேக்குது இல்ல, அதுல வந்து உனக்கு எரர் கிடையாது இல்லமா? இல்ல வாய்ஸ் கேக்குது இல்ல உங்களுக்கு? எஸ் சார். எஸ் சார். ஓகே ஓகே. இல்ல ஹெட்போன் போடாம போடுங்க, வெயிட் பண்றமா, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இல்ல ஹெட்போன்ஸ் இல்ல அதான். அப்படிங்களா? சரிங்க. ஓகே 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 ஓகே. பாருங்க இப்போ அடுத்து x க்கு பதிலா 2 போடுறீங்களா. 2 கியூப் வாட் இஸ் ஆன்சர்? 2 கியூபோட ஆன்சர் யாருமா? 8. 8. அப்போ 2 வந்து 8 கூட ஜாயிண்ட் ஆகும். 3 கியூப் 3 கியூப் 3 into 3 into 3 ஆன்சர் நமக்கு 27. ஓகே தானேமா? சோ என்ன பண்ணியாச்சுனா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 நம்பர்ஸ் என்ன பண்ணியாச்சு ஆரோ டயக்ராம் போட்டாச்சு. இப்போ அடுத்து நீங்க 4 போட்டீங்கன்னா 64, 5 போட்டீங்கன்னா 125 அப்படிங்கிற நம்பர் எல்லா நம்பரும் வருமா இல்லையா? அப்ப இங்க உள்ள எல்லா நம்பருக்குமே கண்டிப்பா இங்க நமக்கு வந்து இமேஜ் இருக்குது. சரிதானே? இப்போ மறுபடியும் क्वेश्चन கேக்குறேன், சார் இதுல ரெண்டு நம்பருக்கு சேம் இமேஜ் வருமாமா? ஏதாச்சும் ரெண்டு நம்பருக்கு இங்க சேம் இமேஜ் வர வாய்ப்பு இருக்குதா? நோ சார். நோ. அப்ப இது கண்டிப்பா என்னவா தான் இருக்கும்? 1 1 ஃபங்க்ஷனா இருக்கும். அப்ப 1 1 ஃபங்க்ஷன் எழுத போறேன். 1 1 ஃபங்க்ஷன். சோ 1 1 ஃபங்க்ஷனுக்கான ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா let take x1, x2 belongs to input domain. நேச்சுரல் நம்பர் இருந்து எடுக்கிறோம். நான் பண்ண போறது f of x1 is equal to f of x2 என்ன பண்ண போறேன்? ஒர்க் அவுட் பண்ண போறேன். அதை சால்வ் பண்ணா x1 is equal to x2 வரணும். சோ x1 is equal to x2 வந்துச்சுன்னா அது கண்டிப்பா நமக்கு என்னவா இருக்கும்? 1 1 ஃபங்க்ஷனா இருக்கும். let take f of x1 is equal to f of x2. சரியாமா? x1 அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து f of x தானே. அப்ப இங்க x1 கியூப் னு போடலாமா? சோ x1 கியூப் is equal to இங்க x2 கியூப் னு வரும். அப்படிதானேமா? சரிதானே? அப்ப இந்த கியூபும் இந்த கியூப் என்ன கேன்சல் ஆயிருமா இல்லையா? அப்ப ஆன்சர் x1 is equal to x னு வந்துட்டாமா? therefore it is 1 1 function. அப்ப இது கண்டிப்பா என்னவா இருக்கும்? 1 1 ஃபங்க்ஷனா இருக்கும். கரெக்ட் தானேமா? எஸ் சார். ஓகே தானே? சரி இப்போ அடுத்த क्वेश्चन அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு இது ஆன் டு ஃபங்க்ஷனா செக் பண்ணி பாருங்க. இது ஆன் டு ஃபங்க்ஷனாமா? எஸ் சார். நோ. சோ என்ன ரீசன் எழுதலாம் சிம்பிளா? வாட் இஸ் a கோடொமைன்? கோடொமைன் யாருமா? கோடொமைன் is equals to natural number. Natural number. So 1 2 3 etc. Okay தானேமா? So what is the range? Range ஓட ஆன்சர் யாருமா? range ஓட ஆன்சர் 1 cube root 8. cube root of what is the cube root? 1 8 so 27 etc. இப்போ இந்த இடத்துல சோ நமக்கு கோடொமைனும் ரேஞ்சும் சமமா இருக்குதா இல்லையா? No sir. No, not equal. Therefore it is not onto function. Not onto function. கரெக்ட் தானேமா? Yes sir. Okay, இத வந்து நம்ம ஃபங்க்ஷன் சால்வ் பண்ணலாமா? Let using the function. Let f of x is equal என்ன பண்ணுங்க? y ன்னு எடுப்பீங்களா? ஓகே தானே? Yes. f of x ஓட ஆன்சர் யாருமா இருக்குங்க? x cube. அப்போ
எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு எடுத்தா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ரூட் அங்க போய் இந்த 3 அங்க போச்சுன்னா கியூப் ரூட் ஆஃப் ஒய்ன்னு வருமாமா? கேட்டுதானே? எஸ் சார். இந்த கியூப் அங்க போச்சுன்னா ரூட்டா மாறும், அது கியூப் ரூட்டா மாறும். இப்போ இந்த இடத்துல இந்த கியூப் ரூட்டோட ஆன்சர் என்ன பண்றேன், எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஸோ நான் ஒய்க்கு பதிலாக ஒன்னுன்னு நீங்க போட்டீங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் ஒன்னு, அதாவது கியூப் ரூட் ஆஃப் ஒய்னா நமக்கு வந்து இந்த கியூப் ரூட்னா ரூட்டுக்குள்ள 3 நம்பர் சேமா இருந்தா ஒரு வெளியே வருமா இல்லையா? அப்ப ஆன்சருக்கு 1 வெளியே வந்துடும். அப்படிதானே? அப்ப இந்த 1 பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். அப்படிதானமா? இந்த 1ங்கிறது இங்க இருக்குதா இல்லையாமா? எஸ் சார். அப்ப 1க்கு ஓகே, பிரச்சனை இல்லை. ஒய்க்கு பதிலா நான் 2 போட சொல்ல கியூப் ரூட் ஆஃப் 2. வாட் இஸ் ஆன்சர்? கியூப் ரூட் ஆஃப் 2ங்கிறது நமக்கு 2 எடுக்க முடியுமா பெர்ஃபெக்ட்டா? இந்த கியூப் ரூட் ஆஃப் 2ங்கிறது கியூப் ரூட் ஆஃப் 2 இருக்குல்லமா, இந்த நம்பர் ரூட்ல இருந்து வெளியே வர முடியுமா? நோ சார். நோ, ஏன்னா வந்து ரூட்டுக்குள்ள 3 நம்பர் சேம் மாதிரி தான் ஒரு நம்பர் வெளியே வரும் இந்த சம்ம பொறுத்த வரைக்கும். ஆனா ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்ப இது வந்து இதுக்கு பேரு இர்ரேஷனல். அப்படிதானே? நமக்கு வந்து ரூட் வந்தாலே ரேஷனல் இர்ரேஷனல் வரும். அப்ப இஸ் நாட் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். இப்போ இந்த இடத்துல 2 அப்படிங்கிற இன்புட்டுக்கு 2ங்கிற அவுட்புட்டுக்கு நமக்கு இன்புட் இருக்குதா? நோ சார். இல்ல. அப்ப இந்த 2க்கு நமக்கு என்ன இல்ல? 2 வந்து நாட் ஹேவிங் ப்ரீ இமேஜ். ப்ரீ இமேஜ். அப்ப இங்க நமக்கு ப்ரீ இமேஜ் இல்ல. சோ 2க்கு மட்டும் கிடையாது, 3 4 5 6 7 எதுக்குமே ப்ரீ இமேஜ் இல்ல. சரிதானமா? இல்லையா? அப்ப இஸ் நாட் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். therefore it is not onto function. not onto. ஓகேமா? உங்களுக்கு ரெண்டு விதமா எழுதி காமிச்சிருக்கேன். சோ ரேஞ்ச் கோடொமைன் வச்சு எழுதி காமிச்சிருக்கேன், அண்ட் சேம் டைம் ஃபங்க்ஷன் வச்சு எழுதி காமிச்சாச்சு. சோ ரெண்டையுமே என்ன பண்ணுவீங்க, எந்த எழுதுறாங்க எழுதிக்கீங்க. ஓகே தானமா? எஸ் சார். புரியுதா இல்லையாமா? ஆமா சார். shall I move to the next sum? Yes. Okay. Sum number 5. Okay. So what is the input? What is the output? What is the domain? What is the codomain, ma? Domain both are same. Integers. Domain is an integer. Codomain also integer. Correct தானமா? Sorry. Say sir, no. Correct தானே? Okay தானமா? இப்போ நம்ம arrow diagram முடிச்சலாம், டக்குன்னு வேலை முடிஞ்சிரும். சோ நமக்கு இன்புட், இது நமக்கு அவுட்புட். ஓகேவாமா? சரி. இங்க இதுவும் z தான், இதுவும் நமக்கு z தான். சோ நமக்கு இன்டீஜர்ஸ் அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ வரும். 0 போடுறேன், +1 and -1. சோ இங்க எக்ஸெட்ரா, இங்க எக்ஸெட்ரா. சரியாமா? சோ அதே போல இங்க நமக்கு 0, சோ +1 and எக்ஸெட்ரா, இங்க -1 ஆல்சோ எக்ஸெட்ரா. ஓகே தானே? இப்போ நீங்க இந்த ஆன்சர் பண்ண போறீங்க. x க்கு பதிலா 0 எடுத்துக்குமா? x க்கு பதிலா 0 எடுத்தா வாட் இஸ் ஆன்சர்மா? 0. x க்கு பதிலா 0 எடுத்தா வாட் இஸ் ஆன்சர்? 0 சார். ஓகே. அப்போ 0க்கு 0 தான் ஆன்சர். கரெக்ட் தானே? எஸ் சார். 1 எடுத்துக்கங்க. 1. அப்ப மறுபடியும் 1. 1க்கு 1 தான் ஆன்சர். ஓகே. -1 எடுங்க. -1. -1க்கு என்ன ஆன்சர் வருது? -1. -1. ஓகே. 2 எடுத்தீங்கன்னா 2 எடுத்தீங்கன்னா 8. சோ 8 இங்க இருக்கும். சரிதானே? அப்ப 2 ஓட ஆன்சர் இங்க 8. சோ அதே -2 எடுத்தீங்கன்னா -8. -8. வெரி குட் மா. சோ எக்ஸில நிறைய நம்பர்ஸ் இங்க நடுவுல இருக்குது. நான் என்ன பண்ண, அதை எதுவுமே மென்ஷன் பண்ணல. -2க்கு -8. அப்ப இங்க உள்ள எல்லா டொமைனுக்கும் இங்க அவுட்புட் ஆன்சர் வந்துட்டே இருக்குதாமா? எஸ் சார். ஆனா இத ஏதாச்சும் ரெண்டு டொமைனுக்கு சேம் அவுட்புட் வருமா? நோ சார். நோ. அப்ப கண்டிப்பா இது என்னவா தான் இருக்கும்? 1 ஃபங்க்ஷன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப 1 ஃபங்க்ஷன் எழுதலாம். 1 ஃபங்க்ஷன். இது கண்டிப்பா 1 ஃபங்க்ஷனா தான் இருக்க போகுது. சோ அதுக்கான சொல்யூஷன் பார்த்துட்டே வாங்க. So let take x1, x2 belongs to integers. So we have f of x1 is equal to f of x2 and solve. Get x1 is equal to x2 அப்படின்னா இது கண்டிப்பா நமக்கு என்னவா இருக்கும்? 1 ஃபங்க்ஷனா இருக்கும். சால்வ் பண்ணலாமா? பாருங்க. Let take f of x1 is equal to f of x2. So function is f of x equal to x cube. Therefore f of x1 means x1 the whole cube. F of x2 means x2 the whole cube. So cube cancel. Up x1 is equal to x2
we having x1 is equal to x2 அப்படிதானேமா வந்துட்டா இல்லையா? Yes. Therefore it is 1 function. very good. Therefore it is 1 function. Fine. Super மா. இப்போ அடுத்த கொஸ்டின் மா. நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இந்த இடத்துல நமக்கு 2 and 3 and 4 and 5 and 6 இதுக்கெல்லாம் இங்க நமக்கு இன்புட் இருக்குதாமா? No sir. No. அப்ப on to ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்க what is mean by codomain? Codomain சொல்லுங்கம்மா. Codomain is integers. Integers. So what is the range? Range ஓட ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். Range is again cube roots. Cube roots அப்படினா 0 1 8 etc. and -1 -8 etc. கரெக்ட் தானேமா? இதுல ஆன்சர் வரும். Yes sir. இப்போ கோடொமைனும் ரேஞ்சும் இங்க ஈக்குவலா இருக்குதா? No sir. Not equal. Therefore it is It is not on the function. onto function. ஓகே தானேமா? இது onto கிடையாது. Yes. இப்போ நம்ம அடுத்து என்ன எப்படி எழுதலாம்? இது வேற மாதிரி எழுதலாம். அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எழுதாம r. Let take f of x is equal to y. கரெக்ட் தானேமா? f of x ஓட ஆன்சர் யார்? x cube. x cube is equal to y. அப்ப x is equal to cube root of y. ஆனா நல்லா கவனிக்கணும், இந்த cube root of y எதுக்கு நீங்க போட சொல்ல கண்டிப்பா என்ன ஆயிரும்? நமக்கு வந்து கேன்சல் ஆயிரும். சரிங்களா? ஆனா கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ y க்கு பதிலா நீங்க +2 எடுத்துக்கோமே. +2 எடுத்தா cube root of 2 உடைய ஆன்சர் நமக்கு இன்டிஜர் வருமா? சோ cube root of 2 அப்படிங்கிறது நமக்கு டெசிமல்ல கூட வரலாம். அப்படிதானே? ஆனா நமக்கு இங்க டெசிமல் வருமாமா இன்புட்ல? No sir. No. அப்ப not belongs to integer. இது இன்டிஜரா வர வாய்ப்பு இல்ல. கரெக்ட் தானேமா? Yes sir. ஓகே தானே? Therefore it is not onto function. not onto function. சோ நீங்க ஒரு வார்த்தை எழுதுறா இருந்தா சிம்பிளா எழுதிக்கங்க. இப்போ இந்த இடத்துல 2 அப்படிங்கிற ஒரு அவுட்புட் இருக்குமா? 2 அப்படிங்கிற அவுட்புட் இருக்குமாமா? அப்ப ஒரு எக்ஸாம்பிள் 2 does not having any pre-image. ஒரு வார்த்தையோட சேர்த்துக்கங்க சிம்பிளா. 2 நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுங்க. 2 does not have any pre-image. Yes sir. ஓகேங்களா? சோ இதே மாதிரி பண்ணீங்க வந்து சிம்பிளா போதுமா? அவ்வளவுதான்மா. ஓகே புரியுதாமா? சம் புரியுதா? Yes sir. டவுட் இருக்குதாமா? No sir, any doubt இல்ல. ஓகே அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த சம் போலாமா? Okay sir. ஓகே ஃபைன் மா. Question number 3 ma. Okay. Question number 3 பாருங்க. சோ இதெல்லாம் ஒரு டெஃபினிஷன் சரிங்களா? பாருங்க ரொம்ப சிம்பிள், அவனே தெளிவா சொல்லிட்டான். Prove that greatest integer function, the function from function f such that real number goes to real number, f of x is equal to so ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு உள்ள x போட்டுருக்காங்களா இல்லையா? இந்த பாக்ஸ் மாதிரி போட்டு x போடுறாங்களா இல்லையா? அதுக்கு என்ன பேர் சொல்றாங்கன்னா denote greatest integer function is less than or equal to x மா. ஆக்சுவலா greatest integer function அப்படிங்கறது என்ன சொல்லுவாங்க? சோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து இங்க வந்து ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் greatest integer function அப்படின்னா சிம்பிள் வந்து வேற மாதிரி யூஸ் பண்ணுவாங்கம்மா. அங்க பாரு இதே மாதிரி இந்த பிராக்கெட்ல வந்து இந்த மேல ஒரு பிளாக் பாக்ஸ் போட்டுருக்காங்க, அது கிடையாது. இதுக்கு பேரு greatest integer function சொல்லுவாங்க. சோ ஸ்டேட் போர்டு இது எங்களுக்கு உண்டு. அதே போல இந்த மாதிரி ஆரோ பிராக்கெட் போட்டாங்கன்னா இது வந்து லோயஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் பேர். சரிங்களா? கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அந்த பிராக்கெட்டுக்கு பேர் என்ன பண்ணிருக்காங்க? இங்க வந்து ஸ்டேட் போர்ட்ல அப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவலா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள். ஆனா நம்ம இங்க வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த பாக்ஸுக்கு என்ன பேருன்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும், இதுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படிங்கறத ஒரு வார்த்தையால கொடுத்துட்டான். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் அர்த்தம். சரிங்களா? ஓகே, இது என்ன மீனிங் சொல்லிடலாம் இன்ஷா அல்லாஹ். இப்ப இது என்னவா இருக்க கூடாதா? நெய்தர் 1 நார் ஆன் 2. இது 1 இருக்காது, ஆன் 2 இருக்காது அப்படின்னு சொல்லணும். பாமா என்னவா இருக்காதா?
1 இருக்கக்கூடாது, 2 இருக்கக்கூடாது. சரிங்களாமா? ஓகே, நல்லா கவனிக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? சார் நான் இங்க ஸ்பீக்கர் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேமா, ஓகே. ஓகேவாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? சாரி சார், ஒரே ஒரு நிமிஷம் சார். ஓகே ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாரு, இப்ப இந்த இடத்துல ஒரு டெஃபினிஷன் வந்து சொல்லிடுறோமா. ஸோ கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. இந்த பாக்ஸுக்கு பேரு தான், இந்த பாக்ஸுக்கு பேரு தான் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. ஸோ இங்க நீங்க என்ன பண்றீங்க, உள்ள ஒரு வேல்யூ போடுறீங்கம்மா, உள்ள ஒரு வேல்யூ போடுறீங்க. இந்த வேல்யூ நமக்கு எப்படி இருக்குன்னா, நல்லா கவனிங்க, இந்த வேல்யூ எப்படி இருக்குன்னா, ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இன்டீஜர் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நல்லா கவனிங்க, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இன்டீஜர். அப்ப நீங்க உள்ள போடக்கூடிய வேல்யூ வந்து எப்படி போடலாம்னா, ஒரு இன்டீஜர் நம்பராகவும் போடலாம் அண்ட் டெசிமல் நம்பராகவும் போடலாம். கரெக்ட் தானேமா? ஓகே தானே? இப்போ எக்ஸாம்பிள் என்ன பண்ணுங்க போட்டு காட்டுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் 2.5 சொல்றேமா. அடுத்து எக்ஸாம்பிள் வந்து 2 சொல்றேன். அடுத்து எக்ஸாம்பிள் வந்து 3.5 சொல்றேன். இப்போ இதுக்கான டெஃபினிஷன் பாருங்க. இப்போ இங்க உள்ள என்ன வேல்யூ போடுறோமோ இந்த இடத்துல ஃபங்க்ஷன் வந்து கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன், அதுக்கான டெஃபினிஷன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இங்க என்ன வேல்யூ போடுறோமோ, இங்க எக்ஸாம்பிள் 2.5 போட்டுக்கணும் இல்லையா, இந்த 2.5 விட கம்மியாவோ அல்லது ஈக்குவல் டு வரக்கூடிய இன்டீஜர். இப்போ 2.5 விட கம்மியான இன்டீஜர் யாருமா? இப்போ சிம்பிளா எஸ், ஆன்சர் 2. சரிதானே? எஸ் சார், ஆன்சர் 2 தானேமா? ஏன்னா 2.5 நமக்கு என்ன கிடையாது, ஆக்சுவலா இன்டீஜர் கிடையாது, டெசிமல் நம்பர். இட்ஸ் a fraction, ரேஷனல் நம்பர் அர்த்தம். அப்படிதானே? ஓகே தானேமா? எஸ் சார். இப்போ 2, இப்போ இதனுடைய கிரேட்டஸ்ட் இன்டீஜர் வேல்யூ என்ன வரும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. அப்படின்னா 2 உடைய இன்டீஜர் 2 தான். கரெக்ட் தானே? எஸ் சார். ஓகே, அப்ப இதனுடைய ஆன்சர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல், வாட் இஸ் ஆன்சர்மா? எதோடது? 3.5 உடைய ஆன்சர் 3. ஓகே ஃபைன். இப்போ நீங்க ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். சூப்பர். இப்போ -2.5 -2.5 விட கம்மியா உள்ள இன்டிஜர் யாரு? -3. மாஷாஅல்லா, வெரி குட். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -3. நீங்க -2 சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். நிறைய பேர் அது கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா -2.5 விட கம்மியான நம்பர் வந்து நெகட்டிவ்ல பெரிய வேல்யூவா இருக்கும். கரெக்ட் தானே? -3 சார். அப்போ இந்த விஷயம்லாம் புரிஞ்சுட்டா உங்களுக்கு? ஆமாம் சார். அவ்வளவுதான், சூப்பர். இப்போ நம்ம டக்குனு சமக்குள்ள போய் உடனே முடிச்சிடலாம். அப்ப நான் கிளீன் பண்ணிக்கிட்டாமா? இதான் நீங்க எழுதிருக்கீங்களா? இதெல்லாம் தேவைப்படுமா அந்த நோட்ஸ்லாம்? இல்ல சார், எனக்கு தெரியும். ஓகே, நல்லதுமா, சூப்பர். இப்போ பாருங்க, நம்ம ஆரோ டயக்ராம் போடலாம். சரி, நான் ரொம்ப சிம்பிளா ஒரு ஆரோ டயக்ராம் போட டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிருமா. ஸோ ஒரு ஆரோ டயக்ராம், இது இன்புட், இது அவுட்புட்மா. ஸோ ரெண்டுமே ரியல் நம்பர்ஸ். ஸோ ரியல் நம்பர் கோஸ் டு ரியல் நம்பர்ஸ். சரிங்களா மேம்? சரி, இப்போ ரியல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாசிட்டிவ் நம்பர், நெகட்டிவ் நம்பர், 0 அண்ட் ஆல்சோ இதுல வந்து டெசிமல் நம்பர் கூட இருக்கும். கரெக்ட் தானே?
Yes, sir. ஓகே, நான் எக்ஸாம்பிளுக்காண்டி இதுல -1 போட்டுக்கிறேன். ஸோ எக்ஸெட்ரா வச்சுக்கிட்டேன். இங்க வந்து 0 அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஸோ 0 விட கம்மியா நம்பர்ஸ் நிறைய நம்பர்ஸ் இருக்கும். நான் 0.5 ஒன்று டிஸ்பிளே பண்ணிக்கிறேன், 1 டிஸ்பிளே பண்ணிக்கிறேன், எக்ஸெட்ரா போட்டுக்கிறேன். சரி தானேம்மா? ஓகே தானே? Yes, sir. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கான சொல்றேன். ஸோ அதே -1 அண்ட் வந்து 0 அண்ட் 0.5 1 எக்ஸெட்ரா இங்க அதே நம்பர்ஸ் போட்டுக்கிறேன். சரிங்களாமா? இப்போ Yes, sir. மறுபடியும் பார்க்கணும். சிம்பிள் கொஸ்டின் தான் இதுல. ஃபர்ஸ்ட் 0 இந்த இடத்துல 0 போடுங்க. வாட் இஸ் அவுட்புட் ஆன்சர்? எக்ஸ்க்கு பதிலா 0 போட்டுருங்க. வாட் இஸ் அவுட்புட் ஆன்சர்மா? 0. 0க்கு 0. ஓகே ஃபைன். சரிங்களா? அடுத்து 0.5 போடுறேமா. எக்ஸ்க்கு பதிலா அங்க 0.5 போடுறேன். வாட் இஸ் ஆன்சர்? 0. எஸ், ஏன்னா 0.5 விட கம்மியா உள்ள இன்டிஜர் 0 தான். அடுத்து 1 போடுறோம். வாட் இஸ் ஆன்சர்? 1. 1க்கு 1. அடுத்து -1 போட வாட் இஸ் ஆன்சர்? -1. அப்போ நான் இங்க சிம்பிளா உனக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சேன். இதுல எக்கச்சக்கமா நம்பர்ஸ் போட முடியும். அப்படிதானே? அப்ப இங்க 0ல இருந்து 1க்கு நடுவுல 0.1 0.2 0.3 அப் டு 0.9 எல்லாமே 0 கூட தான் ஜாயின் ஆகும். Yes, sir. அப்ப நமக்கு இங்க நிறைய இன்புட்டுக்கு சேம் அவுட்புட் வருதா வரலையா? ஆமா சார். அப்ப கண்டிப்பா இது நமக்கு என்ன ஆகாது? onto function ஆகாது. ஒன்னு ஆகாது. சாரி 1 சாரியா. அப்ப இங்க சிம்பிளா வந்து நமக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து இங்க எழுத முடியாது. சரிங்களா? அப்ப இது எப்படி எழுதுன்னு பாருங்க. 1 ஃபங்க்ஷன் அப்படி போட்டுக்கிறேன். 1 ஃபங்க்ஷன். அப்ப இந்த 1 ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் சோ 2 எலிமெண்ட்ஸ் பாருங்க. x1 அப்படிங்கறத 0ன்னு எடுத்துக்கிறேன், x2 அப்படிங்கறத 0.5ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்ப இங்க f of x1 is equal to f of 0 அப்படின்னா பாக்ஸுக்குள்ள 0 போடுவீங்களா? சோ வாட் இஸ் ஆன்சர்? அவுட்புட் 0 தானே வரும். 0 வந்து 0 கூட தான் ஜாயின் பண்றாங்க. ஓகே தானே? அடுத்து f of x2 எடுப்பீங்களா? f of x2ங்கிறது f of நமக்கு x2ங்கிறது யாரு? 0.5. அப்ப ஆன்சர் பாக்ஸுக்குள்ள 0.5 போடுவீங்களா? சோ இதனுடைய ஆன்சர் உங்களுக்கு 0 தானே வரும். எஸ் சார். அப்போ ரெண்டு இன்புட்டுக்கு சேம் அவுட்புட் வருதா? சேம் அவுட்புட் வருதாமா? ஆமா சார். 0 அப்படிங்கிற இன்புட் வந்து 0 கூட சேருது. 0.5ங்கிறதுக்கு வந்து 0 கூட அவுட்புட் சேருதா இல்லையா? அப்ப ரெண்டு இன்புட்டுக்கு சேம் அவுட்புட் வந்தா அது நமக்கு 1 இருக்குமா? நோ சார். 1 இருக்க வாய்ப்பு இருக்குதாமா? இல்ல. வராது இல்லாம 1 வராது இல்ல. அப்போ f ஆஃப் ரெண்டுமே சமமா இருக்குது. அப்படிதானே? f ஆஃப் x1 f ஆஃப் x2 சமமா இருக்குது. பாருங்க, f ஆஃப் x1 இஸ் ஈக்குவல் டு f ஆஃப் x2 எடுக்கணும். ஆனா x1 உடைய ஆன்சரும் x2 உடைய ஆன்சரும் சமமா? நாட் ஈக்குவல். சரிதானே? எஸ் சார். ஏன்னா x1ங்கிறது யாரு? 0. x2ங்கிறது யாரு? 0.5. நான் இந்த கண்டிஷன் தான் போட்டேன். f of x1 is equal to f of x2 போடுறதுல எனக்கு x1 is equal to x2 வந்தா ஓகே. ஆனா x1 உடைய ஆன்சரும் x2 உடைய ஆன்சர் எப்படி இருக்குது? இங்க வித்தியாசமா இருக்குது. அப்படிதானே? ஆமா இல்லையாமா? அப்ப இது 1 ஃபங்க்ஷனா இருக்குமா? No sir, it's not 1 it is not 1 function. அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் ஓகே தானேமா? எஸ் சார். அப்ப இந்த இடத்துல 1 கிடையாதுன்னு சொன்னா 1 இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். சரிதானே? எஸ் சார். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் யாருமா? onto function. onto கிடையாதுன்னு சொல்லணும். அப்படிதானே? சோ வாட் இஸ் a கோடொமைன்மா? கோடொமைன் யாரு? real numbers. Very good, real numbers. So what is the range உடைய ஆன்சர்? range உடைய ஆன்சர் only integer. கரெக்ட் தானே? எஸ் சார். கரெக்டா இல்லையாமா? ஏன்னா நீங்க வந்து எந்த டெசிமல் வேல்யூ போட்டாலும் 0 வரும், 1 வரும், 2 வரும், இங்க -1 வரும், -2 வரும், -3 வரும். கரெக்ட் தானே? எஸ் சார். கரெக்டா இல்லையாமா? ஏன்னா வந்து ரேஞ்ச் உடைய ஆன்சர் only நமக்கு என்னதான் வரப்போகுது? இன்டிஜர்ஸ் தான் வரப்போகுது. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? கோடொமைன் not equal to range. Codomain not equal to range because therefore it is not onto function. not onto function. Okay தானேமா? Yes sir. ஓகே, இப்போ இத நம்ம
ஃபங்க்ஷன் வச்சு எழுத முடியுமானா முடியாது இல்ல. ஏன்னா நம்ம கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு டெஃபினிஷன் தான் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன கிடையாது, எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் எல்லாம் போட்டு எழுத முடியாது. சரியா? அப்ப நம்ம இதை வச்சு சொல்லணும். ஓகேங்களா? therefore the given function is neither one more two. not onto. Hence prove. புரியுதாமா? Yes sir. சம் டவுட் இருக்குதாமா? ஏமா Yes sir. போய் சொல்லாதீங்க. இல்ல சார். நல்லா புரியுதா? Yes sir. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? ஓகே, क्वेश्चन நம்பர் 4 மா. ஃபோர்த் சம் பாருங்க. ஓகே, ஃபோர்த் சம் என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? மாடுலஸ் ஃபங்க்ஷன். அப்படினா மாடுலஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ரொம்ப சிம்பிள். சோ நான் சிம்பிளா சொல்றேன். சோ மாடுலஸ் அப்படிங்கிறது ரெண்டு கோட்டுக்குள்ள ஒரு எலிமெண்ட் இருக்குதும், அப்ப இந்த கோட்டுக்குள்ள பாசிட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ இருந்தா இஸ் கிவிங் த ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ. கேட்டது இவ்வளவுதான் சிம்பிளா சொல்றாங்க. சரிதானே? எஸ் சார். ஓகே ஃபைன். இப்போ நம்ம ஃபாஸ்ட் எழுதிடலாம். இப்போ இது வந்து நெய்தர் 1 இது 1 கிடையாது, ஆன் 2வும் கிடையாதுன்னு சொல்லணுமா? சரிதானேமா? இது 1 இருக்காது, ஆன் 2 இருக்காது. சரி, அதோட இதெல்லாம் போடுறோமா ஃபாஸ்டா? வேலை முடியும்ல. சோ டொமைன் அண்ட் அடுத்து என்னது? கோடொமைன். ஓகே ஃபைன். சோ டொமைன் கோடொமைன் எழுதியாச்சா? சோ டொமைனோட ஆன்சரும் ரியல் நம்பர்ஸ் தான், கோடொமைனும் நமக்கு என்னது ரியல் நம்பர்ஸ் தான். சரிங்களா? சிம்பிளா 0 அண்ட் நமக்கு 1 அண்ட் -1 எக்ஸெட்ரா. சோ இங்க என்ன பண்ணலாம், எக்ஸெட்ரா எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்க 0 அண்ட் 1 எக்ஸெட்ரா, இங்கேயும் -1 எக்ஸெட்ரா. சோ ரொம்ப அவ்வளவு எழுத அவசியம் இல்லை. சரி, நான் ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். சோ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ரியல் நம்பர் கோஸ் டு ரியல் நம்பர். சோ ஃபங்க்ஷன் f of x is equal to modulus of x. இப்போ நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்கமா? நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஆன்சர் பண்ணலாமா? ஓகே. 0. What is the answer? Output. 0 ட அவுட்புட் 0. ஓகே தானேமா? 0 தானேமா இருக்குது. 0 போட்டா 0 ட அவுட்புட் 0 தானே வரும். எஸ் சார். அடுத்து 1 போடுங்க. 1 ட அவுட்புட் யாரு? modulus of 1. ஆன்சர் 1. வெரி குட். அடுத்து -1 போட்டீங்கன்னா மறுபடியும் 1 தான் வரும். மறுபடியும் 1. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா? -1க்கும் 1க்கும் சேம் அவுட்புட் வருதா? சேம் அவுட்புட் வருதா? அப்போ இது 1 ஃபங்க்ஷனா? நோ சார், இட்ஸ் நாட் 1 ஃபங்க்ஷன். ஓகேமா. அப்ப 1 ஃபங்க்ஷன். சோ அப்ளை எழுதுன மாதிரி எழுத போறேன். சிம்பிளா x1 அப்படிங்கறத நான் +1 வச்சுக்கிறேன், x2 அப்படிங்கறத -1 வச்சுக்கிறேன். ரெண்டுமே வேற வேற எலிமெண்ட். அப்போ f of x1 கண்டுபிடிக்க போறேன். அப்ப f of x1 என்னது? f of 1. அப்ப ஆன்சர் modulus of 1 ஆன்சர் 1 தானேமா? அடுத்து f of x2 is equal to f of x2 ட ஆன்சர் -1. அப்ப modulus of -1 ஆன்சர் அகைன் 1 தானே வருது. அப்போ இங்க f of x1 ம் f of x2 ம் சமமா தான் இருக்குது. அப்படிதானே? பாரு, ரெண்டுமே ஆன்சர் 1 தானே? ரெண்டுமே ஆன்சர் 1 தானேமா? ஆனா x1 x2 சமமா? x1 x2 சமமா இருக்கு? நாட் ஈக்குவல். x1 ஓட ஆன்சர் 1, x2 ஓட ஆன்சர் -1. அப்படிதானே? therefore it is not 1 function. 1 function. அப்ப இது 1 function கிடையாதுமா. ஓகே தானேமா? எஸ் சார். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? onto function. onto function தானேமா? அப்ப இந்த onto functionக்கு நீங்க பார்க்க சொல்ல நல்லா கவனிக்கணும். what is a codomain? real numbers. Real numbers. So real numbers. What is the range? Range யாருமா? range starting from 0. அப்படிதானே? நெகட்டிவ் நம்பருக்கு நமக்கு அவுட்புட் நெகட்டிவ் நம்பருக்கு என்ன இல்ல, நமக்கு வந்து ப்ரீ இமேஜ் இல்ல. அப்படிதானே? -1க்கு -2க்கு -3க்கு கிடையாது இல்லம்மா? எஸ் சார், பாசிட்டிவ் வேல்யூஸ் only. பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். அப்படிதானே? எஸ் சார். பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் இன்க்ளூடிங் 0. include 0. 0 வந்து பிளஸ் மைனஸ் எடுக்கூடாது. 0 இந்த வார்த்தையை சேர்த்துக்கணும். அப்ப இந்த இடத்துல
கோடொமைனும் ரேஞ்சும் சமமா இருக்குதா இல்லையா? No, sir. Not equal. Therefore it is Not onto not function. onto function. Okay, therefore the given function f is neither Neither one, not nor on onto. onto function. Hence proof. True. Okay, தான் புரிஞ்சுச்சாமா? Yes, sir. Next time போலாமா? Yes, sir. டவுட் இருக்குதாமா? No, sir. Okay, fine. Question number 5 பார்க்கறதுக்கு முன்னாடி 6 பார்த்துருங்க. 5 வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம், கரெக்டா இருந்துச்சு. நம்ம இன்ஷால்லா 6 பார்த்துலாம், ஈஸியா முடிஞ்சிடும். டைம் நம்ம கம்மியா தான் இருக்கு, அதனால இந்த சம் முடிச்சாதான் மீன் பண்ணலாம். அதுனா அது இன்கம்ப்ளீட் ஆயிடும், அதான் சொல்லு சரிங்களாமா? Yes, sir. ஓகேமா, ஃபைன். கொஸ்டின் நம்பர் 6மா, ஆன்சர் பண்றீங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், Yes, 5th sir. செம் நம்ம நாளைக்கு கூட பார்த்துக்கலாம், ஈஸியா இருக்கும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால ஏன்னா டைமிங் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சுன்னா வந்து டைம் அலாட்மெண்ட் வந்துட்டு, அதனால சொல்லு சரிங்களாமா? சரி, இப்போ இங்க Yes, டொமைன் sir. யாருமா? வாட்ஸ் டொமைன்? டொமைன் யாரு? ஏ, அப்படிதானமா? ஏ Yes, sir. 1 2 3 எப்படி சொன்னீங்க? ஏ சொல்றீங்க, அவன் சொல்றான் ஃபங்க்ஷன் ஏ டு பின்னு சொல்றானா? நமக்கு இந்த ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க 1,4. இல்ல, எங்கிருந்து எங்க போகுது? ஏல இருந்து பிக்கு தானே கொடுத்துருக்காங்க, ஏ டு பி. அப்ப ஏ தான் டொமைன். வாட் இஸ் த கோடொமைன்? பி. பி யோட ஆன்சர் யாருமா? பி யோட ஆன்சர் யாரு? 4 5 6 7. 5 6 7. ஓகே ஃபைன். இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 1 ஃபங்க்ஷன் அப்படி சொல்லணும். அப்ப ஆரோட நம்ம போட்டுலாமா? ஈஸியா வர முடிஞ்சிருமா? சிம்பிளா ஒரு ஆரோட நம்ம டக்குன்னு சொல்லிடலாம். ஓகே, சொல்லுங்க பாபு. இப்போ டொமைன் வந்து ஏ, கோடொமைன் வந்து பி. டொமைனோட ஆன்சர் 1 2 3, கோடொமைன் ஆன்சர் 4 5 6 7. இப்போ அவனாவே தெளிவா என்ன பண்ணிட்டான், ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டான், யார் வந்து யார் கூட ஜாயின் பண்ண போறாங்கன்னு தெளிவா கொடுத்துட்டான். சரி தானேமா? வேற டைலாம் போடலாமா? ஒன்னோட அவுட்புட் யாருமா? ஃபங்க்ஷனை பாருங்க, ஒன்னுடைய அவுட்புட் யாரு? 4. அப்ப 1க்கு நேரா 4 ஜாயின் பண்ணிட்டுருங்க. 2 உடைய அவுட்புட் யாரு? 5. அப்ப 2 நேரா 5 ஜாயின் பண்ணுங்க. அண்ட் 3 உடைய அவுட்புட் யாரு? 6. 3க்கு நேரா 6 ஜாயின் பண்ணுங்க. ஓகே, நம்ம முடிஞ்சிச்சா இல்லையா? அப்போ Yes, sir. இதுல உள்ள எல்லா எலிமெண்ட்டுக்கும் நமக்கு டிஸ்டிங்க்ட் இமேஜ் இருக்குதா இல்லையா? Yes, sir. அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்? எவ்ரி எலிமெண்ட் Every element in domain has every image, element unique in image. domain. Every element Yes, in domain. சொல்லுங்க. Has unique image in codomain. Having distinct Yes. image in codomain. Codomain B. சரி தானேமா? Therefore it is Therefore it is one function. one function. Okay, இப்போ இதே क्वेश्चन show that it is not onto function அப்படினு சொல்றமா? இது onto கிடையாது சொல்றேன். say yes or no, onto கிடையாதா? This is not onto, sir. என்ன reason? Because not all okay, 7 from codomain does not have pre-image in domain. Okay, super. அது ஒரு one of the answer. Very good, super. 7க்கு இங்க ப்ரீ இமேஜ் இல்ல அல்லது டொமைன் இல்ல. சூப்பர், இது ஒரு வேர்ட்ஸ். ஓகே, வேற அப்புறம் கோடொமைன் is not equal to range. அவ்வளவுதான், ரெண்டு இது எழுதலாம் சரிங்களாமா? இப்ப நீங்க எப்படி எழுதினாலும் நமக்கு இந்த பெர்ஃபெக்ட் ஆன்சர் தான். அப்ப இந்த சம்ம ஒருவேளை f is 1 1 ஃபங்க்ஷனுக்கு பதிலா f is not onto function அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கான வேர்டிங்ஸ் என்ன பண்ணி நீங்க வந்து கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க. ஓகே தானேமா? Yes, sir. இது வரைக்கும் புரிஞ்சுச்சாமா? Yes, sir. டவுட் இருக்குதா? No, sir. ஓகேமா.